திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். 525 வாக்குறுதிகள் கொண்ட திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் முக்கிய வாக்குறுதியாக இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். அதன் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என உறுதியளித்துள்ளார். 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் தற்போது செயல்பாட்டில் உள்ள புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட உதவித்தொகை 1500 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். 1.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தனியார் நிறுவனங்களில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். ஒன்றிய அரசின் 8வது ஊதிய குழு அறிக்கையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்த குழு அமைக்கப்படும். உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1500 மாத உதவித் தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். மகளிர் தொழில் தொடங்க பிணை ஏதுமின்றி 5 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 8000 இருந்து 12000 உயர்த்தப்படும் என்றும் நெல் மற்றும் கரும்புக்கான கொள்முதல் விலை அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புயல், மழை போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு இழப்பீடு அதிகரிக்கப்படும் என்றும் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். பல்வேறு திட்டங்களின் கீழ் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். பல திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கியிருக்கு. அதாவது ஒரே வகையில் சொல்லுன்னா போன 2021 தேர்தலில் ஹீரோன்னு சொன்னாங்க. இப்போ ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயினே தான். திமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். நிதி பற்றாக்குறை இருந்தப்போதான் மகளிருக்கு 1000 ரூபாய் பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் சொன்னப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இப்போவும் உங்க சந்தேகத்தை அடிப்படையில் சில பேர் கேட்கலாம், நிச்சயமா நிறைவேற்றுவோம். திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெல்வது உறுதி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர், பரனூர், வானகரம், கிருஷ்ணகிரி, மதுரை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கும் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளது. வாகன வகையை பொறுத்து சுமார் 5 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு சாலை பயணிகளுக்கான பிரச்சினை மட்டுமல்லாது பொதுமக்களின் வாழ்க்கை செலவையும் நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளையும் பாதிக்கும் காரணியாக மாறுகிறது என ஆம்னி
ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் அறிவித்துள்ளார். எனவே சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உடனடியாக மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் விபத்துகளை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புச் சுவர்களின் உயரத்தை அதிகரித்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், சுங்கச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்தி பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் சிரமங்களை குறைக்க வேண்டும் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. எரிபொருள் சிக்கலை எதிர்கொள்ளும் வகையில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு எழுந்துள்ளது. இந்த சூழலில் பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரேஷன் கடைகள் மூலம் பொது விநியோக திட்டத்தில் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது. டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதேபோல எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளில் தற்காலிக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பெட்ரோல் பங்குகளில் அதிகபட்சமாக 2500 லிட்டர் மண்ணெண்ணெய் சேமித்து வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்கு 2 பெட்ரோல் பங்குகளில் நிபந்தனைகளுடன் 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த பெட்ரோல் பங்குகளை மாநில அரசுகள் தேர்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் திங்கட்கிழமை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முறைக்கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நாட்களில் மகாவீர் ஜெயந்தி, வங்கி ஆண்டு கணக்கு முடிவு, புனித வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வெறும் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். ஆன்லைனில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தாலும் அதன் நகலை நேரில் வழங்க வேண்டும். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களுடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்றும், பேரணியாகவோ ஊர்வலமாகவோ வந்தால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பே அனுமதி மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. அந்த வகையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதேபோல் பெரம்பூரில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மேலும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் படிவம் 2B மற்றும் படிவம் 26 ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்க வேண்டும். படிவம் 2Bயில் வேட்பாளரின் பெயர், அவரது முகவரி, அவர் குறிப்பிட்ட கட்சியின் வேட்பாளரா அல்லது சுயேட்சையா என்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும். இதேபோன்று பிரமாண பத்திரத்தில் வேட்பாளரின் சொத்து விவரங்களையும் அவரது கணவர் அல்லது மனைவியின் சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். வேட்பாளர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது குறித்தும் வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்க வேண்டும். சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே 2 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதன்படி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணன் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக அமைப்பு செயலாளர் ஆதி ராஜாராம் களமிறக்கப்பட்டுள்ளார். துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ, விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை ரவி ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தியாகராய நகரில் சத்யநாராயணன், வேளச்சேரியில் அசோக், சோழிங்கநல்லூரில் KP கந்தன், RK நகரில் ராஜேஷ், வெள்ளிவாக்கம் தொகுதியில் விஜயகுமார் போட்டியிட உள்ளனர். ஆலந்தூரில் அமைச்சர் தாமோ அன்பரசனை எதிர்த்து சரவணன் களமிறக்கப்பட்டுள்ளார். எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிட உள்ளார். ஆலங்குடி தொகுதியில் விமல், திட்டக்குடி தனி தொகுதியில் முருகுமாறன் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருச்சுழி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை எதிர்த்து ராஜவர்மன் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3 பெண் வேட்பாளர்களை அதிமுக களமிறக்குகிறது. ஆயிரம் விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, அண்ணாநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா,
திருவிகா நகரில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்குடி ஆம்ஸ்டாங் ஆகியோர் களம் காண்கின்றனர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிலருக்கு தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் உடல்நிலை காரணமாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிட்ட நிலையில் அவர் சமீபத்தில் தாவைக்கவில் இணைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செம்மலை போட்டியிட விருப்பமில்லை என கட்சி தலைமையிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு மாநிலங்களவை அல்லது மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மீண்டும் அதிமுகவில் இணைந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் அவர்களின் பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. கடுமையாக முயற்சி செய்து வந்த முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா மற்றும் ராஜலட்சுமிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக கட்சி தலைமையை சந்தித்து வந்த திருச்சி வளர்மதிக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோன்று முன்னாள் அமைச்சர் சின்னையா தேர்தலில் போட்டியிட பெரிய ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி தங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதனை மறுத்துள்ள கிருஷ்ணசாமி அதிமுகவை முடித்து காட்ட வேண்டும் என்று களமிறங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளோதான். 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்கார். 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்கார். அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். இந்த சட்டமன்றத்தில் பிரதித்துவம் கூட பெற்றுவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு, அது இன்னும் சொல்ல போனால் மேலாதிக்க பண்ணையார் தனம்தான் அது காரணம் என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு அவங்களை முடிச்சு கட்டுறதுன்னு அதிமுக முடிச்சு கட்டுறது முடிவு பண்ணிட்டோம். அதை மட்டும் பேசுவோம். டெபாசிட் கூட போச்சுங்க அதிமுக. அப்போ அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. அதை ஏன் மறைக்கிறீங்க நீங்கள்? உண்மைனா உண்மை, ஃபேக்ட்னா டேட்டான்னு எல்லாமே பேசணும்ல. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக காப்பியடித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி டவுன் பகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கை மட்டுமே நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார். அதிமுக அண்மையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னு அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காரு. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலையே, மக்கள் எப்படி நம்பி உங்களுடைய கூட்டணிக்கு உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? சிந்தித்து பாருங்க. இதனிடையே நடிகர் அஜித்குமாரின் ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசளித்த புகைப்படம் கவனம் ஈர்த்தது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டார். கடந்த முறை வெற்றி பெற்ற ராமச்சந்திரனுக்கு தளி தொகுதியிலும், மாரிமுத்துவிற்கு திருத்துறைப்பூண்டியிலும் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் தொகுதியில் சுந்தரத்துக்கும், திருப்பூர் வடக்கில் ரவிக்கும் மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் பி மகாலிங்கம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 31ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி ஒற்றுமைக்கானது, ஒருமைப்பாட்டுக்கானது, மாநில உரிமைகளுக்கானது. இதை சிதைக்கிறது பிஜேபி, RSS. நாடால் உலகத்தில் ஈடு செய்ய முடியாத நாடாளுமன்ற விழுமைகளை கொண்ட நாடு இந்தியா. இதன் விழுமைகளை சிதைக்கிற பிஜேபியை தமிழ் மண்ணில் தோற்கடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திமுக கூட்டணியை மக்கள் நல கூட்டணி என விஜய் விமர்சித்திருந்த நிலையில் உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என்று வீரபாண்டியன் பதிலளித்தார். கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் பெயர் இருந்தும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. கேரள சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாலக்காடு செல்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து கோவை வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு சென்றார். இதனிடையே கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஆனால் கோவையில் இருந்து அண்ணாமலை பிரதமரை வரவேற்க செல்லாதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது.
தெரியாது. பிரதமர் வரவேற்கிறதுக்கு அண்ணாமலை வரல, கோவையில தான் வீட்டில் தான் இருக்காரு. ஆனா இங்க பிரதமர் வரவேற்கிறதுக்கு வரலையே, இல்ல நான் வந்த உடனே நான் கேட்டேன் அண்ணாமலை எப்ப வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல லிஸ்ட்ல வந்து நாங்க எல்லாம் போட்டு தான் அனுப்பிச்சோம், அவர் தான் வந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியிலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியிலும் அண்ணாமலை போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் பிரதமரை வரவேற்க அண்ணாமலை செல்லாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கேரளா கடந்த பல தசாப்தங்களாக இடதுசாரி முன்னணி, காங்கிரஸ் கூட்டணி ஆகிய இரண்டு சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடையே சிக்கித் தவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி கேரளாவின் பாலக்காட்டில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளைகுடா நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழலை அரசியல் ஆதாயத்திற்கு காங்கிரஸ் பயன்படுத்துவதாக விமர்சித்தார். युद्ध शुरू होने के बाद से ही मैं इन देशों के सभी राष्ट्राध्यक्षों से लगातार बात कर रहा हूं, संपर्क में. கேரளாவின் கடன் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து தற்போது 5 லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். एक भ्रष्ट तो दूसरा महाभ्रष्ट, एक सांप्रदायिक तो दूसरा महासांप्रदायिक. एलडीएफ यूडीएफ की सारी नीतियां केवल वोट बैंक पॉलिटिक्स के लिए ही होती है. முன்னதாக கேரளாவின் பாரம்பரிய இசைக்கருவியான செண்டை மேளம் கொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுங்கிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரால் வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் வளைகுடா நாடுகளில் நிலவும் பதற்றத்தை தணிப்பது குறித்து விவாதிக்க துருக்கி, எகிப்து, சவுதி ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஆலோசனை நடத்தினர். முன்னதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் பைசல் பின் சந்தித்து பேசினார். அப்போது பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் உறுதி செய்ய பாகிஸ்தான் துணை நிற்கும் என ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான வழிகள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். ஈரான் மீதான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சீன வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் தொலைபேசியில் உரையாடியதாகவும் பாகிஸ்தானின் முன்னெடுப்பை சீனா ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் வென்று 13 ஆண்டுகால தோல்வி வரலாற்றுக்கு மும்பை அணி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஐபிஎல் தொடரின் 2வது லீக் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிய நிலையில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 220 ரன்கள் குவித்தது. குறிப்பாக ரஹானே அரை சதம் கடந்த 67 ரன்களும், ரகுவன்ஷி 51 ரன்களும் குவித்தனர். ரிங்கு சிங் 33 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். மும்பை இந்தியன்ஸ் சார்பில் ஷர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி மும்பை அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் இருவரும் அரை சதம் கடந்த நிலையில் ரோஹித் சர்மா 78 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்து இறங்கிய சூரியகுமார் 16 ரன்களில் பெவிலியன் திரும்ப, ரிக்கல்டன் சிறப்பாக ஆடி 43 பந்துகளில் 81 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். இறுதியில் 19.1 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 224 ரன்கள்